ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபு. ஸோ நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஜாப் இது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சாலே போதும், நீங்கள் இந்த ஜாப் வந்து தாராளமாக பண்ணலாம். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், ரிமோட் ஜாப். ஸோ இதுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து சேலரி கூட பார்த்தீங்கன்னா வீக்லி கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டு. ஸோ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஒரு நிறைய நாள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டடான ஒரு ஜாபு. இதுக்கு வந்து பேமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாலர்ஸில் இருக்குது. $3.50 வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டாக கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வீக்லி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. அவங்க கொடுக்குற டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க ரிட்டன் ப்ராம்ப்ட்லாம் அவங்ககிட்ட இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரீரைட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை நீங்கள் வந்து ரீரைட் பண்ணுற மாதிரியான ஒரு டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீலான்ஸ் ஜாப்லாம் தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜாப் இது. இது வந்து நீங்கள் வந்து பார்ட் டைமாகவே பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபுல் டைமாக இதுக்காகவே நீங்கள் வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற டாஸ்க்கை வந்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட வேலையை பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து மஸ்ட்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் மட்டும் இல்லை, தமிழ் இல்லாமல் மற்ற லோக்கல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த வெப்சைட் லிங்க் வச்சுருக்கிறேன்ல, இது வந்து தமிழோடது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜஸ் வேணும்னா நீங்கள் அதிலே சர்ச் பண்ணிக்கலாம். தமிழ் இல்லாமல் மற்ற லாங்குவேஜஸ் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து ஒரு லோக்கல் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து தமிழ் அப்படின்றதுனால நான் வந்து தமிழோடது எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் நேட்டிவ் லெவல் ப்ரொஃபிஷியன்சி இன் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு நேட்டிவ் லாங்குவேஜாக இருக்குதா அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடில் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் லேப்டாப் ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரீரைட்டிங் டாஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஜாப் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக இந்த ஜாப் வந்து நல்லபடியாக அமையும். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். தமிழ் கண்டென்ட் எவாலுவேட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் இந்த ஜாபோட நேமு. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கீழே ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரெஸ்யூம் கேட்பாங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து நேட்டிவ் லாங்குவேஜா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா, இன்டர்நெட் இருக்கா, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வரும். உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிவி வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மெயில் மூலமாகவோ அல்லது உங்களோட மொபைல் நம்பர் மூலமாக உங்களுக்கு வந்து அடுத்த ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாபில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற டாஸ்க் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து வீக்லி வரும். ஸோ இந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.